வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இப்போ நீங்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த அம்மா வந்து உங்கள உங்கள கண் கொண்டு கூட பார்க்க மாட்டா. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, உங்கள திரும்பி கூட அந்த அம்மா பார்க்க மாட்டா. அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கெல்லாமா அந்த அம்மா திரும்பி பார்க்க மாட்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்னன்னா, தன் பக்தர்களுக்கு கஷ்டமோ, துன்பமோ, மன உளைச்சலோ கொடுக்குற யார் முகத்தையும் அந்த அம்மா வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம இப்போ ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி நம்ம மலையனூர் போகிறோம்னு வச்சுங்களேன். அடுத்தவங்க மனம் நோக பேசக்கூடாது. அடுத்தவங்க ஐயோ இப்படி பேசிட்டாங்களேன்னு அவங்க வந்து கோயிலுக்கு வரும்பொழுது கூட நம்மள இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அந்த மனம் நொந்துதுன்னா, அதில் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போன பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த தெய்வமும் நம்மள ஆசீர்வாதம் பண்ணாது. அதனால் அடுத்த பக்தர்கள் மனம் நோகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அதே மாரி மலையனூர் போனா கூடங்க, இப்போ ஏதாவது ஒரு பெரிய அடுத்தவங்களால நம்மளுக்கு துன்பமே வந்தா கூட, மன்னிச்சு மறந்து போணுமே ஒழிய, அவங்கள வந்து திட்டுறதோ, மனம் நோக பேசுறதோ, கெட்ட வார்த்தைகள்ல பேசுறதோ, அது மாரி பண்ணும்பொழுது, சிம்பிளா சொன்னோம்னாங்க, அங்காளம்மாவ பொறுத்தவரைக்கும், தன் பக்தர்களுக்கு மனம் நோக, கஷ்டம் குடுக்குற யாரையும் அந்த அம்மா திரும்பி கூட பார்க்க மாட்டாளாம். அவளுக்கு ஆசீர்வாதமும் பண்ண மாட்டாளாம் அந்த அம்மா, அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளுக்கு அந்த அம்மாவுடைய அருள் வேணும், அந்த அம்மாவுடைய கருணை வேணும், அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் வேணும் தான் நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம். நம்ம அடுத்தவங்ககிட்ட வம்புலுக்க நம்ம போகல இல்லைங்களா? அதனால்